6 ஒரிஜினல் அவெஞ்சர்ஸோட பவர் வந்து ஸ்பைடர்மேன்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தா கண்டிப்பாக நம்புவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாமா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் ஸ்பைடர்மேன். ஏன் சொல்கிறேன்னா, அயன்மேன் அண்டர் ரூஸ் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா கேப்டன் அமெரிக்காவோட காலை வாரி விட்டுட்டு வந்து சம்பவம் பண்ணியிருப்பார் கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில். அப்புறம் டோனி ஸ்டார்க் மாதிரி ஸ்பைடர்மேனும் ரொம்ப இன்டெலிஜென்ட். அது எப்படி சொல்கிறேன்னா, டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணியே ஸ்பைடர்மேன் அவருக்குன்னு ஒரு சூட் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் ஹாக்காய் மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக டார்கெட்டை எய்ம் பண்ணி அடிக்கிற ஒரே ஒரு ஆள் அவெஞ்சர்ஸில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஸ்பைடர்மேன் தான். அதுக்கப்புறம் பிளாக் விடோ, 2 பேரோட ஃபைட்டிங் ஸ்டைல் கூட ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். ஹல்க்கு மாதிரி ஸ்பைடர்மேனுக்கும் ஹீலிங் பவர் இருக்குது. 2 போட்டியும் ஒரே டைமில் இழுத்து பிடிப்பார். அந்த ஒரு சீன் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பைடர்மேனுக்கு எவ்வளோ ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்னு. அப்புறம் பியூர் ஹார்ட், அவெஞ்சர்ஸ்லேயே ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற ஒரே ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ அதனால் தாரோட மியால் மரம் தூக்குற ஒர்த்தியான ஒரு பர்சன் கண்டிப்பாக ஸ்பைடர்மேனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.